இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து மெயினாக வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து வயசானவங்களுக்கு தான் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை வச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணாலுமே ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து பயப்படுறாங்க. கால் வளைவு ஏற்பட்டுரும், அவங்களோட டெய்லி லைஃப், அவங்கள ரொட்டீன் லைஃபே வந்து அவங்களால லீட் பண்ண முடியாது. ஒரு சில பேர் வந்து முன் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி அவங்களே முன் வந்து அவங்களோட வந்து அறுவை சிகிச்சையோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க நம்மள்ட்ட. எண்டோஸ்கோபிங்கிறது வந்து மருத்துவ முறையில் அது வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். கால் வலி ரொம்ப 3 வருஷமா ரொம்ப நடக்க முடியாது, நரம்பெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்சி கீழே. அப்ப ஏற்கனவே வரையில போய் ஸோ ஆப்ரேஷனே இல்லாம எண்டோஸ்கோபி மூலமா நம்ம சரி பண்றோங்கிறது ஸ்டேஜுக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அப்ராப்ரியேட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 100% உங்களுக்கு சரியாகும். இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து மெயினாக வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து வயசானவங்களுக்கு தான் பண்ணுறோம். அது 60 வயசு 70 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தான் பண்ணுறோம். அவங்களுக்குலாம் ஜென்ரலாக பார்த்தா கோமார்பிடிட்டிஸ் நிறையா இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து என்னதான் கோமார்பிடிட்டிஸ் இருந்தாலும் அதை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு பார்த்து அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரோபோட்டிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை வச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணாலுமே ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. எனக்கு வந்து முட்டியில் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர், நான் வலியோடய இருந்துறேன், ஏதாவது மருந்து மாத்திரைகளே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜில் அவங்க வர்றாங்கிறத பொறுத்து தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சரி பண்ணிட முடியும். எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தேவைப்படுறவங்களுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன், ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய போட்டு நம்ம சரி பண்ணிட முடியும். ஆனால் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து அவங்களோட நிலையை வந்து ஸ்டேஜ் 5 ஆயிடுச்சு அப்படின்றப்ப கால் வளைவு ஏற்பட்டுரும், அவங்களோட டெய்லி லைஃப், அவங்கள ரொட்டீன் லைஃபே வந்து அவங்களால லீட் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு வாக்கிங் போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக இன்றியமையாதா இருக்குது. ஸோ இந்த அறுவை சிகிச்சை வந்து உலக லெவலில் வந்து 40 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாலும் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 95 விழுக்காட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னதான் இருந்தாலுமே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஸோ 20 வருஷம் 25 வருஷம் தாங்கக்கூடிய வந்து உயர்தர மூட்டுகள் இருந்தாலுமே பேஷண்ட் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நடக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பயத்திலே நிறைய பேர் இருக்கவங்க உண்டு. ஸோ அவங்களுக்கு இந்த பயத்தை போக்குறதுக்காண்டி நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு இந்த அறுவை சிகிச்சை நம்ம வந்து 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணவங்களை வந்து ஒரு சில பேர் வந்து முன் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி அவங்களே முன் வந்து அவங்களோட வந்து அறுவை சிகிச்சையோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க நம்மள்ட்ட. ஸோ அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி வலி குறைஞ்சது, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த 15 வருஷத்தில் அவங்களுக்கு யூஸ் பண்ண அந்த உலோகங்கள், அதாவது நம்ம உயர்தர உணவுகள் யூஸ் பண்ணி 15 வருஷமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஸோ இந்த பதிவில் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட். அதாவது எண்டோஸ்கோபிங்கிறது வந்து இன்னும் வந்து வெளியே வந்து வரல. எல்லா பேரும் ஓப்பன் சர்ஜரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எண்டோஸ்கோபிங்கிறது வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் நம்ம வந்து சரி பண்றதுனால உடனடியே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சூடே தெரியாது, ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இந்த எண்டோஸ்கோபி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணா வந்து நம்மளுக்கு ரெக்கவரி வந்து அடுத்த நாளே உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு 1 மாசம் 1.5 மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் முடக்கவாதம் இருந்துச்சு. முடக்கவாதம் சேர்ந்து இருக்கிறப்ப ஆளே முடக்கிடும். ஸோ அந்த கண்டிஷன்ல இருந்தப்பே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்க மாதிரி வச்சுக்கணும். கால் வலி ரொம்ப 3 வருஷமா ரொம்ப நடக்க முடியாது, நரம்பெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்சி கீழே இப்படி உட்காந்து. டாக்டர் வந்து எத்தனை நாள் கியூர் ஆனீங்க? ஒரு வாரம் 6 நாள் ஆகுது. நீங்க 6 நாள் ஆச்சு. ஆபரேஷன் பண்ண வலி போட்டு இப்ப இருக்கா? லேசா இருக்கு. ஆபரேஷன் பண்ணதே லேசா. ஆனா சரியா போயிருமா? சரியா போயிடும். எத்தனை நாள்? 2 நாள் போயிருமா? 3 நாள் போயிருமா? ஒரு மூட்டு பிரச்சனை சரியாயிடும். இல்ல பழைய வலி உங்களுக்கு சரியாயிருச்சா இல்லையா? பழைய வலி வந்து 2வது ஆபரேஷன் பண்ண வலி லைட்டா இருக்குது, அது மூட்டு பிரச்சனை சரியா போயிடும். அப்ப ஏற்கனவே வலியில போயிடுச்சு, நார்மல் ஆயிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு சரியா போயிடும். அதே செகண்ட் சரியாயிருச்சு. அவங்க கையில பாருங்க, சின்ன ஒரு ஓட்டை தான் இருக்கும். அந்த சின்ன ஒரு ஓட்டை தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த பிரசாரம் நிக்கிறப்ப 10 நிமிஷம் நிக்க முடியாது. அது அதே வச்சு 5 நிமிஷம் நிக்க முடியாது. அப்படியே உட்காந்துடணும். இங்க வந்த பிறகு சார் தூரம் போயிட்டு நடந்து பாருங்க, வலிக்கு மறுபடியும் வருதா உடனே வந்தது உட்காந்துட்டேன். நம்பிக்கை செய்யுங்க, நல்லா குணமாகும். அதாவது இந்த பிரச்சனைக்கு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே பயப்படுறாங்க. பயப்படாம வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பழைய ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணிருப்பாங்க. பண்ணி வந்து சோர்வடைஞ்சு எல்லாம் முடியாத கண்டிஷன் தான் வர்றாங்க.
ஆரம்பத்திலே பண்ணிட்டாங்க அந்த சிரமப்பட தேவை கண்டிப்பா கண்டிப்பா சார். சீக்கிரமே உங்களுக்கு குணமாயிரும் நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க சார். இது அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ்புக்ல ஓபன் முறையா ட்ரீட்மெண்ட் ஃபேஸ்புக்ல ஓபன் பண்ணா அவர் சொல்றாரு எவ்வளவு பிரச்சனை இருந்தா எவ்வளவு வழியா அந்த என்கிட்ட வந்து 5 நிமிஷம் சரி பண்றேன் அப்படின்றாரு. போய் பார்த்தேன். நானும் போற பார்க்காத அது நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து வேற சொல்றது ட்ரீட்மெண்ட் உண்மை பொய்யா சார்? சாப்பிட்டு வந்து டைரக்டா வந்து அறிவியல் பூர்வமா பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். அறிவியல் பூர்வமா எல்லாம் ரெக்கார்ட் ஆகி அவர் அந்த நிமிஷம் மட்டும் சரி விட்டு வழி சரியா விட்டாலும் அனுப்புறாரு. அப்படி கிடையாது. இது வந்து நமக்கு அறிவியல் பூர்வமா அழுத்தத்தை கம்ப்ளீட்டா நம்ம எடுத்து விடுற ட்ரீட்மெண்ட். எண்டோஸ்கோபிங்கிறது வந்து மருத்துவ முறையில அது வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். இல்லாத ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது. இதுல ரெண்டு நடந்திருக்கு சார். இப்ப அந்த கஞ்சூலை மாதிரி அந்த அவங்க உயரமா இவங்க கால் வத்திச்சு. கால்ல பேண்டாட்டு மாதிரி கணவன் இருந்தது அதுவுமே வத்திச்சு சார். அப்ப ரெண்டுமே நமக்கு அது எல்லாமே சிம்டமேட்டிக் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. ஆனா இது வந்து எவ்வளவு கியூரா சொல்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தற்காலிகமா வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி வைத்தியங்கள் நிறைய இருக்கு. கேரளாக்கு போவாங்க நிறைய பேர் மைசூர் போவாங்க, நிறைய பேர் போய் பிசியோதெரபி தங்கியிருந்தே பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் ஆரம்ப நிலையில ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கவங்களுக்கு நல்லா சரியா போயிடும். பட் ரொம்ப அதிகமான தொந்தரவு இருக்கும். என்னுடைய பிரச்சனை மாதிரியே இருக்கிற 4 பேஷண்ட் எனக்கு கண் முன்னாடி இருக்காங்க சார் என் வீட்டுக்கிட்ட. கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு போறோம். நான் கண்டிப்பா உங்களுக்கும் குணமாகும், அவருக்கும் குணமாகும். அவருக்கு 10 நிமிஷம் இருக்கான். நம்ம பிள்ளை பொறுத்த அளவு சார் சொல்றது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த பழக்கத்தை சரி பண்ணுவாங்க சார். நம்பிக்கை செய்யுங்க. கண்ணுக்கால் முண்டி கம்பி போட்டு வலை போட்டு கொடுப்பாரு. அந்த வேலை பாக்குறாரு. அவர் எனி டைம் பைக்லயே தான் சுத்துறாரு. இப்பயும் சுத்திட்டு இருக்காரு. உட்கார் வேலை போய் உட்கார்ந்து எதுக்குங்க உட்கார்ந்துருக்கீங்க? பேக் பெயின் எனக்கு அதான் 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டாரு. பேக் பெயின் வந்து பல காரணங்கள் இருக்குங்க. சாதாரண சதப்பிடிப்பா கூட இருக்கலாம், சாதாரண சின்ன ஜவ்வுல வந்து கிழிசல் கூட இருக்கலாம். ஆனா அதே ஜவ் வந்து வெளியே பிதுங்கி கீழே வந்து நரம்பு குழாய்க்குள்ள ஆழமா போய் அழுத்தம் கொடுக்கறதா இருக்கலாம். நம்ம வந்து எந்த நிலையில இருக்கோங்கிறது டயக்னோஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜ்ல இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். நீங்க ஸ்டேஜ் 4ஆவதுல உங்களுக்கு ஸ்டேஜ்ல இருந்துட்டு நீங்க 1வது ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி போயிட்டு சாதாரண மசாஜ் பண்றதும் சாதாரண வர்மக்கலை பண்றதும் பண்ணீங்கன்னா எப்படி சரியாகும்? சோ ஆரம்ப நிலையில எந்த ஸ்டேஜுக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 100% உங்களுக்கு சரியாகும். ஆனா வந்து எல்லா பேரும் பயப்படுறது என்னன்னா முதுகு தண்டு இடத்துல ஆபரேஷன் பண்ணா நம்ம நடக்க முடியாது, கால் நரம்பு பாதிச்சிடும் அப்படிங்கறதுனாலே போறாங்க. என்னுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு பாருங்க. சர்ஜிக்கல் இல்லாம ஓபன் சர்ஜரி இல்லாம உங்க பயத்தை போக்குறதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்ப லேட்டஸ்டா எண்டோஸ்கோபி மூலமா பண்றோம். எண்டோஸ்கோபிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீங்க எப்படி வந்து நம்ம வந்து வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டியூபை போட்டு உடனே எடுத்துறோம் இல்லையா, அதே மாதிரிதான் சின்ன ஹோல்ஸ் மூலமா நேரடியா போட்டு டிவில வந்து பெருசா தெரியும் உங்களோட உள்ளுக்குள்ள நரம்பு பாதிப்பு. டிவில வந்து 50 இன்ச் மானிட்டர்ல தெரியறப்ப உங்களுக்கு துல்லியமா வந்து அந்த நரம்புகள்லாம் வந்து ஒதுக்கி விட்டு அந்த ஜவ்வு பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ற உடனே லேசர் வைக்கிறப்ப இன்னும் அட்வான்ஸா வந்து உடனடியா நீங்க எதிர்த்து நடந்துவீங்க. ஸோ இதுதான் பெர்மனன்ட் கியூர். மற்றதெல்லாம் வந்து நீங்க தற்காலிக ட்ரீட்மெண்ட் தான் இவ்வளவு நாள் பாத்துருக்கீங்க. ஆரம்ப நிலையில நீங்க பாக்குறது ரைட்டு. நான் வந்து தைரியமா நானும் அதான் சொல்லுவேன். ஆரம்ப நிலையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்தா நீங்க வந்து மசாஜ் பண்ணுங்க, பிசியோதெரபி பண்ணுங்க, பெல்ட் போடுங்க, ரெஸ்ட் எடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, தசையை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டறப்ப போயிட்டு நீங்க வந்து பழைய ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி கேட்கும்? ஸோ இன்னும் அதிகமாயிருச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும்? கால் மரத்துக்கு போயிடும். சில பேர் வந்து யூரின் மோஷன் போறது தெரியாம போயிடும். நடக்கிறப்ப தடுமாறும், நடக்கிறப்ப ஒரு பேலன்ஸ் கிடைக்காது, தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு எல்லாம் போகாம உங்களை வந்து பாதுகாப்பா வந்து இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கறதா கரெக்டான ட்ரீட்மெண்ட். சரிங்களா? இப்ப வந்து புதுசா வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நரம்பு அழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் கொடுத்து காமிச்சேன். பக்கத்துல நீங்க வந்த நேரத்துக்கு வந்து அவங்க பக்கத்துல இருந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. அதனால சரி உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியவங்க. உங்களுக்கு வந்து காப்பீடு திட்டத்துல பண்ணனால 2 நாள் லீவு, அதனால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பாப்பா என்னன்னு டாக்டர். சரிங்களா? அதனால தைரியமா பண்ணுங்க. கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா வெளியே நான் உங்களுக்கு காமிச்சுறேன். சரி, உங்களுக்கு தைரியம் கொடுக்குறது தான், வேற ஒண்ணும் இல்லை. டாக்டர் பக்கத்துல நிக்க முடியாது. உட்கார்ந்துருக்கேன், வலிக்கே பேசாம இருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் ஆபசம் பண்ணோட எந்த இதுமே இல்ல. இந்த முடக்குவாதத்துக்கு மாத்திரை சாப்பிட வழி இல்ல. சரியா போச்சு. ஒரு வழி இல்லன்னா இன்னொரு வழி, பெரிய வழி குறைஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வழி அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா இல்ல சார், வத்திச்சு சார். என் மனசுக்கு பாருங்க, வத்திச்சு. இதெல்லாம் பூரா அப்படியே தேன்றாட்டு மாதிரி தொங்கும். பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த போறேன், கியூர் பண்ணிட்டு வர்றேன்.
வந்த பிறகு நான் வந்து அதுக்கான விஷயத்த நான் வந்து எல்லாத்துக்கும் 100% உங்களுக்கு கண்டிப்பா உங்க அப்பாவோட கண்டிப்பா உங்க அப்பா நான் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டேன். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேணாம். நம்ம மனிதர்கள் ஒரே எல்லாத்துக்கும் வைத்தியம் ஒரே மாதிரி தான். நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ராவண அப்பா உங்களே சார் முஸ்லீம் ஆளுங்க பூராவே இந்த விஷயத்துல ரொம்ப பாதி நிறைய பேர் வர்றாங்க, முஸ்லீமும் வர்றாங்க. காலையில கூட ஒருத்தர் வந்து கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மதத்துக்கும் இருக்கு எல்லா சிம்பிளா விஷயமும். பண்ற ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். கண்டிப்பா நம்ம வந்து சேதாரம் இல்லாம உங்களுக்கு வந்து இயற்கை ஆண்டவன் கொடுத்த வந்து உடம்புல வந்து என்னென்ன பாகங்கள் இருக்கோ அதை வந்து சேதாரம் பண்ணாம பண்றதுதான் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறது தான் அட்வான்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆபரேஷனே இல்லாம எண்டோஸ்கோபி மூலமா நம்ம சரி பண்றோங்கிறது நிறைய இடத்துல பார்த்திருப்போம். வயிற்று பிரச்சனைக்கு பார்த்திருப்போம், வயிறு கோளாறு பிரச்சனைக்கு லாப்ரோஸ்கோபி பார்த்திருப்போம். ஆனா முதுகு தண்டுவடத்துக்கு வந்து ஸ்பெஷல் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். ஏன்னா பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா சார். ஆபரேஷனால பயப்படுறவங்க இருக்காங்க. இது பண்ணிட்டு போய் நிறைய பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்து திருப்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே.